ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். எ யூனிஃபார்ம் பீம் ஆஃப் லெங்த் L and weight W hangs from fixed point by two strings of length A and B. Prove that the inclination of the rod to the horizon is sine inverse of a square minus b square by L into square root of a square plus b square minus L square. அதாவது ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா எ யூனிஃபார்ம் பீம் ஆஃப் லெங்த் L கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பிசிங்கிறது தான் வந்து உங்களுக்கு பீமு. ஸோ பீமோட லெங்க்த்து வந்து L அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை மாதிரி இதனோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து W hangs from a fixed point by two strings வந்து ஏபியும் ஏசியும் தான் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ ஏபிக்கு வந்து லெங்க்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ, அதை மாதிரி ஏசிக்கு லெங்க்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி. Prove that the inclination of the rod to the horizon is sine inverse of இந்த value அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். Also find the tensions in the string. ஓகேவா. ஸோ இந்த பாடியில் வந்து என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோன்னா வந்து த டென்ஷன் T1 along AB அது ஒரு டென்ஷன், த டென்ஷன் T2 along AC இது ஒரு டென்ஷன், அண்ட் த வெயிட் W ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். இந்த மூணு ஃபோர்ஸஸ் தான் வந்து இங்கே வந்து ஆக்ட் ஆகக்கூடியது. இதில் இந்த ரெண்டு டென்ஷனும் வந்து A அப்படிங்கிற இந்த பாயிண்டில் வந்து மீட் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த பாடி வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஏஜிங்கிறது வந்து வெர்டிக்கலாக இருக்கணும். ஸோ இந்த பிசியோட மிட் பாயிண்டில் வந்து நம்ம ஏஜிங்கிறத வச்சுருக்கிறோம். ஸோ பிசியோட மொத்த லெங்க்த்து வந்து எல் அப்படிங்கிறதுனால பிஜியை வந்து L/2 அப்படின்னும் அதை மாதிரி ஜிசியை வந்து L/2 அப்படின்னும் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேட்டு பிசி மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசாண்டல். பிசிங்கிறது வந்து ஹரிசாண்டலோட தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ட்ரா பிஎல் பெர்பெண்டிகுலர் டு ஏஜி. ஸோ இந்த பிஎல் அப்படிங்கிற இந்த லைனை வந்து நம்ம வரைகிறோம். அது ஏஜிக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா. we shall calculate BL by two methods. ஸோ பிஎல்ங்கிற இந்த வேல்யூவை தான் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பிஜிஎல் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ ட்ரையாங்கிள் பிஜிஎல்லுங்கிறது இதோ இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிஜிஎல்லில் காஸ் தீட்டா பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும் நமக்கு பிஎல் பை பிஜி அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து பிஎல் ஈக்குவல் டு பிஜி காஸ் தீட்டா அப்படின்ட்டு கிடச்சிரும். பிஜிங்கிறது வந்து L/2 அப்படிங்கிறதுனால அது வந்து L/2 காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதை மாதிரியே வந்து ட்ரையாங்கிள் ஏபிஎல்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஏபிஎல். இதுலேயும் வந்து பி டீட்டா வந்து இங்கே வந்து ஆங்கிள் ஏபிஎல் மீன்ஸ் ஏபிஎல்னா இந்த ஃபுல் ஆங்கிள் தான் வந்து பி. ஓகேவா. இந்த ஃபுல் ஆங்கிள் தான் வந்து உங்களுக்கு பி. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎல் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் ஏபிஎல்னு கிடைக்கும். ஆங்கிள் ஏபிஎல்லுங்கிறது என்னதுன்னா வந்து பி ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போது பிஎல் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் பி ப்ளஸ் தீட்டா அப்படின்ட்டு வரும். அகைன் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா வந்து காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம எழுதிடுவோம். ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையும் வந்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஆர்ஹெச்எஸும் வந்து ஈக்குவல். அப்போது L/2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஏ சைன் பி இன்ட்டு சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வேல்யூஸை வந்து சிம்பிளிஃபை தான் வந்து பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அப்போது நீங்கள் ஏ சைன் பி சைன் தீட்டாவை வந்து ஒரே சைடு வச்சுக்கோங்க.
மிச்சம் உள்ளது அந்த சைடு கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா கொண்டுட்டு போயிட்டு காமனாக எடுக்கணும். ஆக்சுவலாக காஸ் தீட்டா ஏ காஸ் பிங்கிறது ஒரு வேல்யூ மைனஸ் L/2 காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்துலேருந்தும் காஸ் தீட்டாவை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா காஸ் பி ஏ காஸ் பி மைனஸ் L/2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காஸ் தீட்டாவை காமனாக எடுத்த பிறகு இந்த காஸ் தீட்டாவை வந்து இங்கே கொண்டுட்டு போகணும். இந்த ஏ சைன் பியை வந்து அந்த சைடு கொண்டுட்டு போகணும். அதுக்கு முன்னாடி ஏவை கூட நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ சைன் பியை அந்த சைடு கொண்டுட்டு போக போகிறோம். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு நியூமரேட்டரில் என்னது இருக்குது அப்படின்னா காஸ் பி ஏ வராது ஏ காஸ் பி மைனஸ் L/2 அப்படின்ட்டு வந்து இருக்கும் டிவைடட் பை ஏ சைன் பி அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, இப்படி வந்து எழுதிக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2வை வந்து இப்படி நீங்கள் கிராஸ் மல்டிபிள் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பை பாருங்கள், இதை நான் வந்து ரப் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா 2a cos b minus L/2a sin b அப்படின்ட்டு வந்து இருக்கும். ஸோ ஏவை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஏ வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அதனால அந்த ஏ வந்து அப்படியே ரிமைனாக தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருந்தது. ஸோ அதை வந்து நீங்கள் டேன் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். தஸ் உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கும். டேன் தீட்டா ஈக்குவல் டு 2a cos b minus L/2a sin b அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ சைன் தீட்டாவை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சைன் தீட்டாவை நம்ம வந்து 1/cosecant theta இன்னும் எழுதிக்கலான்னு நமக்கு தெரியும். cosecant theta is nothing but square root of 1 plus cot square theta இன்னும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து தெரியும். ஸோ இந்த cot square thetaக்கு பதிலாக தான் நம்ம வந்து இப்போது வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ என்ன வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேன் தீட்டாக்கு வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல. இப்போது அந்த டேன் தீட்டாவை தான் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1/cot thetaன்னு எழுதிக்கலாம் தெரியுமா. அப்போது டேன் தீட்டாவோட வேல்யூவை வந்து நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை வந்து நீங்கள் இங்கே கொண்டு போய் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஸோ அப்படி அப்ளை பண்ணால் என்னது கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/√1 ப்ளஸ் இந்த ரூட்குள்ளே என்னது வரும் அப்படின்னா 4a² sin b டிவைடட் பை 2a cos b மைனஸ் L தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் டினாமினேட்டரில். ஸோ இதை அகைன் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்குள்ளே உள்ள வேல்யூ. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த 2a cos b மைனஸ் L த ஹோல் ஸ்கொயர்னு ரூட்குள்ளே இருக்குது, அது டினாமினேட்டரில் வேறு இருக்குதா. அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா அதை மொத்தமாகவே வந்து நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு போயிடலாம். அப்போ 2a cos b மைனஸ் Lங்கிறது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். டினாமினேட்டரில் என்னது வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை வந்து இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2a cos b மைனஸ் L தி ஹோல் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் 4a² sin b அப்படிங்கிறது வந்து a² sin ஸ்கொயர் b அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து sin ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து இருக்கும். அகைன் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா என்னது வரும், டினாமினேட்டரை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். டினாமினேட்டர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2a cos b மைனஸ் L தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4a² sin ஸ்கொயர் b அப்படின்ட்டு இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்னது வரும்னா 4a² cos ஸ்கொயர் b வருமா. அப்போ 4a² நீங்கள் பொதுவாக எடுத்துட்டா இதில் வந்து ஒரு cos ஸ்கொயர் b இருக்கும் ப்ளஸ் அதில் வந்து ஒரு sin ஸ்கொயர் b அப்படிங்கிறது வந்து இருக்குதா. ஸோ இதுதான் வந்து இந்த வேல்யூ. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம போடுவோம்.
இதுக்கப்புறம் மிச்ச 2 டேர்ம்ஸ் என்னதுன்னா 2ab டேர்ம் போடும்போது -4al இன்ட்டு காஸ் பி அப்படிங்கிறது ஒரு டேர்ம் வரும், ப்ளஸ் பி ஸ்கொயர் டேர்ம் போட்டோம்னா எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போ இதனோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுமா இதனோட வேல்யூ. ஸோ இதனோட வேல்யூ 1ங்கிறதுனால நமக்கு 4a ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இந்த 2 டேர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து டினாமினேட்டரில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி டினாமினேட்டரில் கிடைச்சிது அப்படின்னா ஏற்கனவே நமக்கு நியூமரேட்டரில் என்னது இருக்குன்னா 2a cos b மைனஸ் எல்லுன்னு இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் நம்ம என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோன்னா 4a ஸ்கொயர் மைனஸ் 4al cos b ப்ளஸ் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதுதான் நமக்கு எதனோட வேல்யூ அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ. ஸோ நம்ம வந்து இந்த 5th ஈக்குவேஷன் வரைக்கும் டெரைவ் பண்ணி வச்சுட்டோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு 2a cos b மைனஸ் எல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் மைனஸ் 4al cos b ப்ளஸ் எல் ஸ்கொயர் இது வரைக்கும் நம்ம டெரைவ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசியை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டியை படி நான் யூஸ் பண்ணி இதை நம்ம எழுதிடலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 2al cos b அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃபார்முலா தான். நீங்கள் வந்து இது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தாலே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து cos b ஈக்குவல் டு மிச்ச cos b இதுலேருந்து நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2a cos b இந்த சைடு போகும், b ஸ்கொயருங்கிறது வந்து இந்த சைடு வரும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இதுக்கப்புறம் 2al மட்டும் கீழே கொண்டுட்டு வந்தால் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து கிடச்சிரும். அப்போது cos b ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2al அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சைன் தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணுமா. அப்போது சைன் தீட்டாவோட வேல்யூவில் 2a cos b இருக்குதா, இந்த cos bக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த 2aவும் இந்த 2aவும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனது போக நமக்கு மிச்சம் என்னது இருக்கும் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குதா. ஸோ அதை பார்த்தோம், அதை பாருங்கள். ஸோ என்னது இருக்குது அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை எல் அப்படின்ட்டு இருக்கும். மைனஸ் எல் ஏற்கனவே வந்து நியூமரேட்டரில் இருக்குது, பை டினாமினேட்டரில் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ டினாமினேட்டர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 4a ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்மு மைனஸ் 4al இன்ட்டு காஸ் b அப்படிங்கிறது இருக்குது. ஸோ காஸ் பிக்கு பதிலாக a ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை 2al அப்படிங்கிறத வந்து போட போகிறோம், ப்ளஸ் எல் ஸ்கொயர் இது எல்லாமே வந்து ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2al அப்படிங்கிறது வந்து வருமா. அகைன் இப்போது நியூமரேட்டரை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். நியூமரேட்டரை பாருங்கள். அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும், பை எல் அப்படிங்கிறது இருக்குமா. ஸோ எல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை எல் இது வந்து நியூமரேட்டரோட டேர்மு. டினாமினேட்டரில் வந்து இதை மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 4a ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் 2l ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2a ஸ்கொயர் இதை பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 2 டைம்ஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து டினாமினேட்டரோட வேல்யூ. அப்போது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை எல்லுன்னு நியூமரேட்டரில் கிடச்சிது. அது போக டினாமினேட்டரில் 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிது. இதுதான் சைன் தீட்டாவோட வேல்யூ. அப்போ தீட்டா தேவை அப்படின்னா சைனை வந்து அந்த சைடு கொண்டுட்டு போனால் போதும். ஸோ நீங்கள் அந்த சைடு கொண்டுட்டு போனீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப்
a square minus b square by 2 root of 2a square plus b square minus l square அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி வந்து ஒரு l இருக்குன்னா அவங்க விட்டுட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா let BAG equal to alpha அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஆங்கிள் CAG equal to beta அப்படிங்கிறத வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்ளையிங் லாமிஸ் தியரம். லாமிஸ் தியரம் என்னன்னு தெரியும்ல, the force each force is proportional to the square of the angle between other two. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா T1 by sin beta equal to T2 by sin alpha equal to W by sin A அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு T1 T2 W இது மூணு தான் வந்து 3 ஃபோர்ஸஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது நமக்கு 8th ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இதிலிருந்து T1 பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா W இன்ட்டு சைன் பீட்டா பை சைன் ஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். sin beta by sin ஏன்னு வந்து ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து கிடச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் ஏஜிசிக்கு இதே மாதிரி நம்ம லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். ட்ரையாங்கிள் ஏஜிசிக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஜிசி பை சைன் பீட்டா ஈக்குவல் டு ஏசி பை சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். பட் ஜிசி இஸ் நத்திங் பட் L/2 நமக்கு டயக்ராம்லேயே எழுதி வச்சுருக்கோம் ஜிசி ஈக்குவல் டு L/2 அப்படின்ட்டு. அதனால தான் வந்து உங்களுக்கு L/2 சைன் பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். AC is nothing but B and sin of 90 minus theta is nothing but cos theta. அதனால வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து சிம்பிளிஃபைடாக கிடச்சிரும். இதுலேருந்து நீங்கள் ரெசிப்ரோக்கல் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா sin beta equal to L cos theta by 2B அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சதுன்னா அகைன் நீங்கள் 9th ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த sin பீட்டாவோட வேல்யூவை. அப்போ W by sin A வந்து அப்படியே இருக்கும். sin பீட்டாவோட வேல்யூக்கு பதிலாக L cos theta by 2B அப்படின்ட்டு போட்டால் இந்த T1 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். பட் L by sin A equal to L by sin B இது வந்து நமக்கு டயக்ராம்லேருந்து தெரிஞ்சிருக்கிற ரிலேஷன். L by sin A equal to L by sin B அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா B sin A equal to L sin B அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது இந்த 10th ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் B sin A இருக்குதுல்ல அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து L sin B அப்படின்ட்டு நீங்கள் போட்டுருக்கலாம். அப்போ எல்லும் கேன்சல் ஆயிரும். அது போக W cos theta by 2 sin B அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ W/2 இன்ட்டு இது என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா cos theta by sin B ஓட வேல்யூவை வந்து நம்ம இங்கே போட்டு வச்சுருப்போம். ஸோ A sin theta தேர்ட் ஈக்குவேஷனில் உங்களுக்கு வந்து என்னது இருக்குன்னா A sin B sin thetaவோட வேல்யூ இருக்குதுல்ல அதுலேருந்து sin Bக்கு பதிலாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? sin Bக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது cos theta இன்ட்டு A இன்ட்டு A cos B மைனஸ் L/2 by A sin theta அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் தேர்ட் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ நம்ம இங்கே என்னது செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக sin Bக்கு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். sin Bக்கு வேல்யூ வந்து தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா cos theta இன்ட்டு A cos B மைனஸ் L/2 பை டினாமினேட்டரில் என்னது வரும் அப்படின்னா A sin தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னது செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா W/2 இன்ட்டு A sin theta பை இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இல்லை ஏற்கனவே அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணும்போது sin thetaக்கு பதிலாக என்னது இருக்குது அப்படின்னா 2A cos B மைனஸ் L டிவைடட் பை 4A ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்னது வச்சுருக்கோம்னா ஈக்குவேஷன் 7 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இருக்குன்னா sin theta ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் டிவைடட் பை L இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் ப்ராக்கெட்டில் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து இருக்கும் sin thetaவோட வேல்யூ. ஓகேவா? அந்த sin thetaவோட வேல்யூவை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் இன்ட்டு
காஸ் அந்த டினாமினேட்டர் வேல்யூவையும் வந்து இந்த கொடுத்துருக்குறோம். 6th ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுன்னா காஸ் பிக்கு இந்த வேல்யூ, 7th ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோன்னா வந்து சைன் டீட்டாக்கு வந்து இந்த வேல்யூ. ஸோ 6th ஈக்குவேஷன் 7th ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த ரெண்டுமே வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான இந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். இதை நீங்கள் வந்து நார்மல் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா WA/√A² + B² - L² அப்படிங்கிறது கிடைக்கும். சிமிலர்லி நீங்கள் வந்து என்னது ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து டென்ஷன் T1ஓட வேல்யூ. சிமிலர்லி நீங்கள் T2 = இதே மாதிரி WB/√2A × A² + B² - L அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ நம்ம இது ப்ராப்ளமில் வந்து ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டென்ஷன் வந்து கேல்குலேட் ஆயிரும். ஏற்கனவே டீட்டாவோட வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ மூணுமே வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா த ஆல்டிடியூட் ஆஃப் எ ரைட் கோன் இஸ் h and the radius of its base is a. A string is fastened to the vertex and to a point on the circumference of the circular base and is then put over a smooth peg. The cone rests with its horizontal. Show that the length of the peg is √h² + 4a². ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா த ஹைட் ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் இஸ் h. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து ரைட் சர்க்குலர் கோன் VABன்னு கொடுத்துருக்குல்ல, இதுதான் வந்து ரைட் சர்க்குலர் கோனு. ஸோ இதனோட ஹைட்டை வந்து நம்ம h அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். ஓகேவா? அப்போ இங்கே VL = h அப்படிங்கிற மாதிரி. அண்டு த ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் பேஸ் இஸ் A. ஸோ அதனோட பேஸ் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு A அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். விச் மீன்ஸ் AL = A அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். A string is fastened to the vertex and to a point on the circumference of the circular base. A string is fastened to the vertex na இங்கேருந்து வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அனுப்புகிறோம். ஓகேவா? A string is fastened to the vertex, இந்த வெர்டெக்ஸ்க்கு and to a point on the circumference of the circular base. அந்த circular base வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து circular base and is then put over a smooth peg. பெக்னு நம்ம முதலையே சொல்லியிருக்கோம்ல, ஏதோ ஒரு ப்ராப்ளமில் பார்த்துருந்தோம். அந்த கிணறோட அந்த ரவுண்டாக ஒன்று இருக்கும்ல இறைக்கிறதுக்கு, அது வந்து தான் பெக். ஓகேவா? த கோன் ரெஸ்ட் வித் இட்ஸ் ஆக்சிஸ் ஹரிசான்டல். ஸோ ஹரிசான்டல் ஆக்சிஸில் தான் வந்து கோன் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்படின்னா இந்த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா h² + a 4a² ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்னது எடுக்க போகிறோம் அப்படின்னா லெட் VAB be the cone அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ VAB பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முதலே சொல்லியாச்சு. VABங்கிறதான் கோனு ரெஸ்டிங் வித் இட்ஸ் ஆக்சிஸ் VL ஹரிசான்டல். ஸோ இதுதான் வந்து அதனோட ஹரிசான்டல் ஆக்சிஸ் VL அப்படிங்கிறது. ஜிங்கிறது தான் வந்து உங்களுக்கு என்னதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடியே ரிலேஷன் தெரியும். ஸோ ஜிங்கிறது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு இருந்தால் கோனை பொறுத்த வரையில் VG/GLங்கிறது என்னது கிடைக்கும் அப்படின்னா 3:1ங்கிற ரேஷியோவில் பிரிக்கும்னு கிடைக்கும். அங்கே வந்து 1:3ன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஓகேவா? அது வந்து 3:1 அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் த ஸ்ட்ரிங் பாசஸ் ஓவர் அ ஸ்மூத் பெக் P, இதுதான் வந்து பெக். ஸோ இந்த பெக் வழியாக தான் வந்து ஸ்ட்ரிங்கு பாஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால த டென்ஷன்ஸ் அலாங் VP, இந்த VPங்கிற இந்த டென்ஷனும் சரி, இந்த B வழியாக பாஸ் ஆகிற டென்ஷனும் சரி, ரெண்டுமே வந்து ஈக்குவல் டென்ஷன்ஸாக தான் இருக்கணும். அதனால் அந்த டென்ஷனை வந்து நம்ம T அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தோன்னே சொல்லிடலாம், இங்கே வந்து 2 டென்ஷன் ஆக்ட் ஆகுது, ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே டென்ஷன் தான் அப்படின்ட்டு. For equilibrium, the third force
that is the weight of the cone must pass through P. So third forceங்கிறது தான் வந்து எப்போவுமே வெயிட்டு. அந்த வெயிட்டுமே வந்து கண்டிப்பாக P வழியாக தான் பாஸ் ஆகணும். அப்போனா தான் அது வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் நம்மளோட கோன் வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஷன் நம்மளோட வெயிட் மூணுமே வந்து நமக்கு P அப்படிங்கிற பாயிண்டில் தான் வந்து மீட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹென்ஸ் பிஜி இஸ் வெர்டிக்கல். தேர்ஃபோர் இந்த பிஜிங்கிறது வந்து கண்டிப்பாக வெர்டிக்கலாக தான் வந்து இருக்கணும். since W balances the resultant of equal tensions. ஸோ இந்த நம்மளோட W தான் வந்து இந்த டென்ஷன் ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வெயிட் வந்து கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் டென்ஷன்ஸ் வந்து ரெண்டு சைடும் வந்து ஈக்குவல் இல்லாமல் மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டபிள்யூங்கிறது தான் வந்து ரெண்டு டென்ஷனையும் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்படிங்கிறதுனால த லைன் PG must bisect VPA. ஸோ VPAங்கிறது வந்து இங்கே இருக்குது. இதை வந்து இந்த PGங்கிற லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது இந்த ட்ரையாங்கிளை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் VPG ஈக்குவல் டு தீட்டா அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அதை மாதிரி ஆங்கிள் APGயுமே வந்து உங்களுக்கு வந்து தீட்டா அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். லெட் ஆல்ஃபா பி த செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த கோன். ஆல்ஃபாங்கிறது தான் வந்து செமி வெர்டிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். அதை மாதிரி ஆங்கிள் PMA அதை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டி படி நம்ம என்ன சொல்லலாம்னா VM/MA இது வந்து VG/GLக்கு வந்து ஈக்குவல். ஸோ VM/MA வந்து VG/GLக்கு ஈக்குவல்னா VM/MAவும் வந்து உங்களுக்கு என்னது வந்துடும் அப்படின்னா 3/1 அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து என்னெல்லாம் ஆங்கிள்ஸ் தெரியுது அப்படின்னா 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த ஆங்கிள் தெரியுது. இந்த ரெண்டு காட்டீட்டாங்கிறது இருக்குது. அதை மாதிரி ரேஷியோ வந்து 3:1 இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் வச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அடுத்த ஸ்டெப் வந்து என்னது வரும் அப்படின்னு? ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. VPGங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது, APGங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது, PMA அப்படிங்கிற 90 மைனஸ் ஆல்ஃபாங்கிற இந்த ஒரு ஆங்கிள் இருக்குது. ரேஷியோ வந்து 3:1 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்படி இருந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை தான் அப்ளை பண்ணுவோம்னா ட்ரிகனோமெட்ரிக்கல் தியரம். இந்த ட்ரிகனோமெட்ரிக்கல் தியரம் ஏற்கனவே படிச்சிருந்தோம்ல, அதை தான் வந்து அப்ளை பண்ணுவோம். அது என்னது? M+N இன்ட்டு காட் ஆஃப் B ஈக்குவல் டு cot theta equal to m cot alpha minus n cot beta அப்படிங்கிற ட்ரிகனோமெட்ரிக்கல் தியரம் தெரியும்ல, அந்த ட்ரிகனோமெட்ரிக்கல் தியரத்தை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு tan ஆல்ஃபா வேல்யூ தேவைப்படுது. ஸோ அதனால் இங்கே டயக்ராம்லேயே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிடுவோம் tan ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது வரும் அப்படிங்கிறத. ஸோ இந்த டயக்ராம் இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. தட் மீன்ஸ் அது வந்து VALங்கிற ட்ரையாங்கிளில் தான் வந்து ஆல்ஃபாங்கிறது வந்து இருக்குது. அப்போ VALங்கிற ட்ரையாங்கிளில் tan ஆல்ஃபாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து என்னது கிடைக்கும்னா tanனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ட்ரையாங்கிளில் AL/VL அப்படிங்கிறது கிடைக்கும். AL இஸ் டயக்ராமில் பார்த்தீங்கனாலே AL இஸ் நத்திங் பட் ஸ்மால் a, அதை மாதிரி VL இஸ் நத்திங் பட் H. அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு A/H அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணும்போது இந்த வேல்யூவை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரிகனோமெட்ரிக்கல் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எம்மோட வேல்யூ வந்து 3, என்னோட வேல்யூ வந்து 1, ஆங்கிள்ஸ் வந்து 90 மைனஸ் ஆல்ஃபா தீட்டா அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 3+1 இன்ட்டு காட் ஆஃப் 90 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 காட் தீட்டா மைனஸ் 1 காட் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் tan தீட்டா. அதை மாதிரி இங்கே 3 காட் தீட்டா மைனஸ் 1 காட் தீட்டாவை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 காட் தீட்டான்னு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் 2வை டிவைட் பண்ணோன்னா 2 tan ஆல்ஃபா ஈக்குவல் டு காட் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து மொதல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் PVG இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதில் sin தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டென்யூஸ் போட்டோன்னா VG/VP அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது VP ஈக்குவல் டு VG sin தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.
இது வந்து ட்ரையாங்கிள் பிவிஜிலேருந்து. சிமிலர்லி நம்ம ட்ரையாங்கிள் பிஎன்ஏ அதை வந்து அப்ளை பண்ணலாம். ட்ரையாங்கிள் பிஎன்ஏ அப்ளை பண்ணும்போது நமக்கு சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏஎன் பை பிஏ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது பிஏ ஈக்குவல் டு ஏஎன் பை சைன் தீட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏஎன்னும் ஜிஎல்லும் வந்து சேம் தான், சேம் ஆங்கிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ ஏஎன்னுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜிஎல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா PA ஈக்குவல் டு GL பை சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போது செகண்ட் ஈக்குவேஷனில் LHSல VP இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷன் LHSல PA இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா VP ப்ளஸ் PA. பட் VP ப்ளஸ் PA இஸ் நத்திங் பட் த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ அதை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ VPக்கு பதிலாக VG பை சைன் தீட்டா, PAக்கு பதிலாக VPக்கு பதிலாக VG பை சைன் தீட்டா, PAக்கு பதிலாக GL பை சைன் தீட்டா. நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா டினாமினேட்டர் வந்து சேம் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா VG ப்ளஸ் GL இன்ட்டு சைன் தீட்டான்னு பை சைன் தீட்டான்னு வரும். VG ப்ளஸ் GL இஸ் நத்திங் பட் VL அப்படிங்கிறது நம்ம டயக்ராம்லேருந்து எழுதிடலாம். அப்போ VL பை சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஸோ VL இஸ் நத்திங் பட் ஹெச்ன்னு நம்ம டயக்ராமில் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு வந்து என்னது கிடைக்கும்னா H பை சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா VP ப்ளஸ் PA இஸ் நத்திங் பட் த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு நம்ம முதலையே சொல்லிட்டோம். அதனோட வேல்யூ தான் உங்களுக்கு வந்து H பை சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 பை சைன் தீட்டா இஸ் நத்திங் பட் கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது தெரியும், அதை போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியுமா? இந்த ரிலேஷன்லேருந்து கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காட் தீட்டாவோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா டேன் ஆல்ஃபா காட் தீட்டா ஈக்குவல் டு 2 டேன் ஆல்ஃபா அப்படின்ட்டு டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோமா? ஸோ இந்த வேல்யூவை தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ காட் ஸ்கொயர் தீட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் முதலே சொல்லியிருந்தேன்ல, நினைவு வச்சுக்கோங்க டயக்ராம்லேருந்துன்னு. டேன் ஆல்ஃபாவை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சோம் அப்படின்னா A பை ஹெச்னு கண்டுபிடிச்சி வச்சோம் எப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு A பை ஹெச்ங்கிறதுனால இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இது சிம்பிளிஃபிகேஷன் தான். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா நியூமரேட்டர் வந்து 4A ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர்னு வரும். டினாமினேட்டரில் H ஸ்கொயரை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தா H, ஏற்கனவே வெளியில் ஒரு H இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட் ஆஃப் 4A ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம 4A ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என் கிளாஸில் வந்து 2 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று என்னதுன்னா யூனிஃபார்ம் பீம் ஆஃப் லெங்த் L இருக்குது, அதனோட ப்ராப்ளம் பார்த்தோம். அப்போ அது இன்க்ளினேஷன் ஆஃப் த ராட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத டெரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் வந்து டென்ஷன்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணோம். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஒரு கோன் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு வந்து ஆல்டிடியூடு கொடுத்துருக்குறாங்க. அந்த கோன்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கு போகுது. அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு circumference of the circular base வழியாக போகி and then smooth peg வழியாக போச்சு அப்படின்னா the cone rest with the horizontal அப்படிங்கிறது வரும். ஸோ அதிலிருந்து length of the string வந்து நம்ம square root of H square plus 4A square அப்படிங்கிறத வந்து நம்ம derive பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ இது ரெண்டையும் வந்து ரீகால் பண்ணுங்கள். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.